ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இஃபில்ஸ் பூலியன் வேல்யூஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இதை மூணு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் போல எக்ஸாம்பிள்ஸோடய போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பூலியன் வேல்யூஸ் நான் பார்க்கலாம். இப்போ ரெண்டு வேல்யூ வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டூ வேல்யூஸ் வந்து ஈக்குவல், இப்போ ட்ரூ அப்படின்னு சொல்லுவோமா? சரி, இப்போ பார்க்கலாம். பூலியன் வேல்யூஸோட எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். ஓ பிரிண்ட் ஹாய் equal to ஓகே. இப்போ நம்ம பிரிண்ட்டுக்குள்ள ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த ரெண்டு வேர்டும் பார்க்க நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா? ஓகே, ஈக்குவல் தான். அப்போ நம்ம உள்ள வந்து ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா? இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல்னா நம்மளுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அதர்வைஸ் இப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இல்லை, நம்மளுக்கு ஈக்குவலா இல்லைன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். இந்த ட்ரூ ஃபால்ஸ் இதை தான் நம்ம வந்து பூலியன் வேல்யூஸ்னு சொல்லணும். இப்போ ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்குன்னா கரெக்டா இருக்கு அப்படின்னா ட்ரூ, இல்லை அது தப்பா இருக்கு அப்படின்னா ஃபால்ஸ். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இஃபெல்ஸை இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸோட போகலாம். இப்போ செக் இஃப் டூ நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ரெண்டு நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கா நம்ம செக் பண்ணோம். get two variables, write a program to check if two numbers are equal or not. The output will be a boolean value. ஓகே, டூ வேரியபிள்ஸ் நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க. எடுத்து அந்த வேரியபிள் ஈக்குவலாக இருக்கா, வேரியபிள்ஸ்குள்ள இருக்கிற டேட்டா வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பூலியன் வேல்யூவில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இப்போ இன்புட்டில் 5 கொடுத்தோம்னா அவுட்புட்டில் ட்ரூ, 3 கொடுத்து ஃபால்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டு வேரியபிள் வாங்கிக்கலாம். ஏன்னு ஒரு வேரியபிள் நம்ம இன்டிஜர் டைப்ல தான் கொடுக்க போறோம். இன்ட் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம ரெண்டு வேரியபிள் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ செக் இஃப் டூ நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட். ஓகே, ஸோ ரெண்டு வேரியபிள் ஈக்குவலாக இல்லையா நம்ம செக் பண்ணணும். print a equal to b. ஓகே, சரி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏன்னு ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். 1 கொடுக்குறேன், பிக்கு 1. ஓகே, இப்போ நம்மளுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பூலியன் வேல்யூஸ் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அது மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வேல்யூ மாற்றி கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகி நம்மளுக்கு டூன்னு கொடுக்குது. அதர்வைஸ் நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வருது. இப்போ உங்களுக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃபெல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், செக் இஃப் அ பர்சன் இஸ் எலிஜிபிள் டு vote. You write a program to check if a person is eligible to vote, get a variable age. The person must be 18 years or older. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள், இல்லைன்னா நம்மளுக்கு நாட் எலிஜிபிள் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி இப்போ இன்புட்டில் 20 கொடுத்தோம்னா இவர் எலிஜிபிள் டு vote. அதர்வைஸ் நம்ம இங்கே 16 கொடுத்தா நம்மளுக்கு நாட் எலிஜிபிள் டு vote நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். இதை நம்ம எப்படி இஃபெல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். இப்போ ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூனா நம்மளுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதர்வைஸ் ஃபால்ஸ்னா நம்மளுக்கு வந்து எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் இஃபெல்ஸுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரிஞ்சிருக்கு, அதே மேட்டர் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு இப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அது ஓகே, ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறான் அப்படின்னா இஃப் பார்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். கரெக்டுனா நம்ம அவன் சொல்கிறது ஒரு ஓகே பண்ணுற மாதிரி இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன்னா ட்ரூ. இல்லை அவன் வந்து தப்பாக சொல்கிறான், அவனுக்கு அந்த விஷயம் தெரியல, தப்பாக நம்மளுக்கிட்ட கன்வே பண்ணுறான்னா ஓகே இது வந்து ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ்னா நம்மளுக்கு எல்ஸ் பார்ட் ரன் ஒர்க் ஆகும்.
இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பூலியன் வேல்யூஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ அந்த பர்சன் வந்து ஓகே கரெக்டாக இன்ஃபர்மேஷன் சொல்றாருன்னா கரெக்டாக தான் ட்ரூ, இல்லை அவன் தப்பாக சொல்லணும்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ஃபால்ஸ். அப்படிதான் நம்மளுக்கு பூலியன் வேல்யூஸ் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு வேரியபிள் கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. கெட் அ வேரியபிள் ஏஜ், ஏஜ்னு ஒரு வேரியபிள் நம்ம கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏஜ் யூசர் கிட்ட தான் கெட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம இன்புட்லேயே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் a person must be 18 years or older. ஓகே, இந்த இடத்துல நம்ம அந்த பர்சன் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே ஆர் 18 இயர்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தாங்கன்னா அவங்க ஓட் பண்ண எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் திங். இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கணும்னா இஃப் ஏஜில் நம்ம கொடுக்குற என்ன ஏஜ் நம்ம கொடுக்குறோமோ இன்புட்டில் அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு செக் பண்ணோம். ஏஜ் கிரேட்டர் தென் 18, ஏஜ் நம்ம கிரேட்டர் தென் 18 இருந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிள். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு எலிஜிபிள்னு ஷோ ஆகணும். ஓகேவா? அதர்வைஸ் அவங்க 18 இயர்க்கு கம்மியாக இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் நாட் எலிஜிபிள். ஓகே, சரி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏஜ் நம்ம வந்து 19 கொடுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு 19 இயர்ஸ் ஓல்டுனா நம்மளுக்கு அவுட் பண்ண எலிஜிபிள். ஓகேவா? இல்லை இப்போ ஏஜ் வந்து 17 தான் இருக்குன்னா நாட் எலிஜிபிள், அவுட் பண்ண அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேவா? அதே நம்ம 18 கொடுத்து பார்க்கலாம். 18 கொடுத்தாலும் நமக்கு நாட் எலிஜிபிள் வருது. பட் 18 இயர்ஸ் ஓல்டுனா நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகணும். ஓகேவா? 18 இயர்ஸ் ஓல்டு, 18 இயர்ஸ் ஆர் ஓல்டர் அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகணும். அப்போ நம்மளுக்கு 18 இயர்ஸ் இங்கே கொடுக்கும்போது நம்மளுக்கு நாட் எலிஜிபிள்னு வருது. ஓகேவா? அதை நம்ம எப்படி 18 இயர்ஸ் நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு எலிஜிபிள்னு ஷோ ஆகும்னா நம்ம இங்கே ஈக்குவல் டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏஜ் வந்து இப்போ 18 கொடுத்தீங்கன்னா 18 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா 18ஓட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை 18க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த பார்ட் ட்ரூ ஆகும். இந்த பார்ட் நம்மளுக்கு ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது நம்மளுக்கு எலிஜிபிள்னு வரும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்பயும் போல எல்ஸ் பார்ட் ரன் நாட் எலிஜிபிள்னு ஷோ ஆகும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 18 கொடுத்தா எலிஜிபிள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல செக் இஃப் a number is positive or negative. இப்போ நம்பர் வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா நம்ம செக் பண்ணணும். சேம் இதே கான்செப்ட் தான். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எட்ட வேரியபிள் நம்பர்னு ஒரு வேரியபிள் நம்ம வாங்கணும். ரைட் ப்ரோக்ராம் டு செக் இஃப் நம்பர் இஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். எக்ஸாம்பிள். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு வேரியபிள் வாங்கணும், கெட் பண்ணணும். நம்ம வாங்கிட்டு அந்த வேரியபிள் வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா நம்ம செக் பண்ணணும். ஓ இஃப்ல நம் greater than or equal to 0. நம்ம இது வந்து பிராக்கெட் குள்ளேயும் கொடுக்கலாம், நம்ம அப்படியே கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 0 இங்கே இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம கொடுக்குற வேல்யூ 0 ஆர் 0க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ்னு இங்கே பிரிண்ட் ஆகும். அதர்வைஸ் 0க்கு கம்மியாக -1 -1 நம்ம இருக்கிறது நெகட்டிவ்னு நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்டில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் இந்த இஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். சின்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம இஃப்குள்ள கொடுத்த கண்டிஷன் அதுக்கு கீழே நம்ம அந்த கண்டிஷனுக்குள்ள ஒர்க் ஆகும்னா எல்லாமே நம்ம ஒரு டேப் கொடுத்து தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த இஃப் கண்டிஷன் இஃப்குள்ள மட்டும் அதை எடுத்துக்கும். இப்போ அந்த உள்ளே கொடுத்துருக்கிறது ஓகே இஃப் ஃபார்ட்ரா இது எல்லாமே, அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். இல்லை நீங்கள் வந்துட்டு இது வெளியே கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல எதாவது ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது
எப்பவுமே அதோடைய பாதியில ஒரு டேப் கொடுத்து தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். பாசிட்டிவ். வைஸ் எல்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 0 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, 0 இட்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம நெகட்டிவ் வேல்யூல எதனா கொடுத்து பார்க்கலாம். -2 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் நெகட்டிவ் வேல்யூ. இப்போ உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம கொடுக்கறது கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூவாக எடுத்துக்கும், இல்லை அது கரெக்டாக இல்லைன்னா எல்ஸ் பார்ட் நம்மளுக்கு ரன் ஆகும். பேசிக்காக அது இப்படி தான் ஒர்க் ஆகும். கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ, கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். Find the largest of two numbers. Okay, get two variables. Write a program to find the largest number between two numbers. ரெண்டு வேரியபிள் கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கட் பண்ணி அந்த ரெண்டு வேரியபிள் எது லார்ஜஸ்ட் நம்பர் நம்மளுக்கு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அவுட்புட்டில் 10, 20 கொடுத்தோம்னா 20 இஸ் லார்ஜர், 30 இஸ் லார்ஜர். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு வேரியபிள் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேரியபிள் கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர் பிட்வீன் டூ நம்பர்ஸ். ஓகே, இப்போ இஃப்ல ஏ கிரேட்டர் தன் பினா இதுக்கு பிரிண்ட்ல larger. ஓகே, else இல்ல ஓகே larger. ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏக்கு ஒரு வேல்யூ போட்டு பார்க்கலாம். 10, பிக்கு ஒரு வேல்யூ 20. 10, 20 கொடுத்தோம்னா நம்மளுக்கு வெறுமனே லார்ஜர் மட்டும் ஷோ ஆகுது. நான் எந்த நம்பர் நம்மளுக்கு லார்ஜர் நம்மளுக்கு ஷோ ஆகல. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம உள்ளே கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆயிடும் எப்பயும் போல. இப்போ நம்மளுக்கு ஏ லார்ஜர்னா நம்மளுக்கு ஏ கமான்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஏல என்ன கொடுத்தோம்? 10 கொடுத்தோமா? 10 லார்ஜராக இருந்துச்சுன்னா 10 லார்ஜர் நம்மளுக்கு ஷோ ஆகும். இல்லை நம்மளுக்கு 10 வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அந்த பார்ட் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிட்டு எல்ஸ் பார்ட் நம்மளுக்கு ரன் ஆகும். அப்போது பியில் கொடுத்த வேல்யூ என்னன்னு பார்க்கும். பியில் நம்ம 20 கொடுத்தோமா? ஓகே, 20 லார்ஜரா? ஓகே, 20 லார்ஜர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி 10, 20. ஓகே, இப்போ நம்மளுக்கு 20 லார்ஜர்னு ஷோ ஆகுதா? யா, பைத்தான் ப்ரோக்ராம் மற்ற ப்ரோக்ராம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதை விட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இன்னும் குயிக்காக நீங்கள் கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து செக் இஃப் a number is divisible by 5. ஓகே, get a variable name, write a program to check if a number is divisible by 5 or not. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேரியபிள் நம்ம கெட் பண்ணி இந்த வேரியபிள் வந்து 5ஆல டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். நீங்கள் பார்த்து நம்ம எல்லா எக்ஸாம்பிளும் வந்து சேம் ஒரே கான்செப்டில் தான் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹேக்கரை அந்த மாதிரி வெப்சைட்லாம் போனீங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு வேரியபிள் கெட் பண்ணணும். சேம் வேரியபிள் கெட் பண்ணியாச்சு. to check if a number is divisible by 5. Okay, 5ஆல டிவைட் ஆகணும். OA is 5.
is equal to 0. ஓகே, இந்த இடத்துல நம்ம புதுசா ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், மாடுலஸ். இந்த ஆப்ரேட்டர் இந்த இடத்துல என்ன பண்ணுனா, நீங்க ஏன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பீங்க இன்புட்ல, அந்த வேல்யூ நெக்ஸ்ட் லைன்ல ஏல ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆன உடனே இந்த மாடுலஸ்ங்கிற ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஆப்ரேட்டரோட வேலை என்னவா இருக்குன்னா, அந்த வேல்யூவை 5ஆல டிவைட் பண்ண பார்க்கும். ஓகேவா? டிவைட் பண்ணி அந்த வேல்யூ 5ஆல டிவைட் பண்ணி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இட்ஸ் டிவிசிபிள் பை 5. எக்ஸாம்பிளுக்கு 5 டேபிள் இருக்குல்ல, நீங்க ரிமைண்டர் கோஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சேம் தான். 5 டேபிளில் வர எல்லா வேல்யூமே 5ஆல டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி நம்மளுக்கு 0ன்னு ஷோ ஆகும். இல்லை நம்மளுக்கு 5ஆல டிவைட் ஆகலை, நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து வருது, ரிமைண்டர் 1, ரிமைண்டர் 2, அந்த மாதிரி ரிமைண்டர் வரும் பார்த்தீங்களா. ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது வந்து டிவைட் ஆகாது. அந்த டிவைட் பண்ணுற வேலையை தான், இந்த டிவைட் பண்ணுற வேலையை தான் இந்த மாடுலஸ் பண்ணுது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்லாம் ஒரு வாட்டி இந்த வீடியோ மறுபடியும் பாருங்க. ஏன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், அதை வந்து 5ஆல டிவைட் பண்ணுது. டிவைட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து 0ன்னு ரிமைண்டர் வந்துடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 டிவைட் பை 5னா 5 டிவைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் நம்பர் 0 தான் வரும். 0 வரும்போது இந்த லைன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? 6 டிவைட் பை 5னா 6 வந்து 5ல டிவைட் ஆகாது. இப்போ டிவைட் ஆகாதுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 1ன்னு வருமா. நம்மளுக்கு ரிமைண்டர் வரும்போது இந்த இடத்துல இந்த லைன் ஒர்க் ஆகாது. அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 5னே கொடுக்கலாம். ஓகே, இட்ஸ் டிவிசிபிள் பை 5 நம்மளுக்கு ஷோ ஆகுது. இப்போ நம்ம வேற எதனா வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். 6ன்னு கொடுத்துக்கலாமா? இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை 5. ஓகே, இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரோட வேலை என்ன, நம்ம டிவைட் பண்ணி ரிமைண்டர் வரலைன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், ரிமைண்டர் வந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிரேட் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ். Get a variable mark, write a program, print pass if the marks are above 50. Otherwise print fail. இந்த கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது ஈஸியாக தான் இருக்கும். நம்மளுக்கு 50யோட அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கு பாஸ்ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். 50யோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபெயில்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இதை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் ட்ரை பண்ணுறேன். இஃப் நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். நம்பர் வந்து ஈவனா இல்லை ஆடான்னு நம்ம செக் பண்ணணும். இதுலேயே ஒரு வேரியபிள் கெட் பண்ணிக்கலாம். நம்பர் இஸ் அவுட்புட் 8 கொடுத்தோம்னா நம்பர் இஸ் ஈவன். ஓகே, இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். நம்ம ஒரு வேரியபிள் வாங்கிக்கலாம். இஃப் மாடுலஸ் 2 is equal to 0. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது போன ப்ரோக்ராமில் 0ன்னு வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 5. ஓகேவா? இங்கே நம்ம கொடுக்குற நம்பர் 2ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பருமே ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஈவன் நம்பர் 2ஆல் என்னென்ன நம்பர் டிவைட் ஆகுது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிவைட் ஆகாத நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ். சிம்பிள் கான்செப்ட் தான் ஈவன் அண்ட் ஆட். இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வரும். ஓகே, சரி, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 10ன்னு கொடுக்கலாம். 10 வந்து ஈவன் நம்பர். ஸோ நம்மளுக்கு 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வராத நம்பர் ஈவன். ஓகேவா? இப்போ 3ன்னு கொடுக்கலாம். ஆட் 3 வந்து 12 டிவைட் ஆகாது, அதனால் ஆட் நம்பர். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதில் மாடுலஸ் ஆப்ரேட்டர்னா என்ன, கம்பாரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன, பூலியன் வேல்யூஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்.
ஓகே, ஃபர்தர் கிளாஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸோட நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டட் வீடியோஸ் வேணால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.